தமிழர்களாகிய நாங்கள் பாடசாலைகளில் படித்ததும் சினிமாவிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்ததும் ராமாயணமும் மகாபாரதமும். ஆனால் இன்றைய தலைப்பு செய்திகள் எல்லாம் கூறுவதும் உலகின் தலையெழுத்தை மாற்றப் போவதும் இஸ்ரேலும் அதன் தலைநகரமான எருசலேமும் தான். இஸ்ரவேலின் முழு சரித்திரத்தையும் இப்போது நடைபெறும் யுத்தங்களையும் அவற்றின் முடிவையும் விளைவையும் பற்றி மிக தெளிவாக கூறும் நூல் பரிசுத்த வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க தவறியதால் சத்தியத்தை அறியாத உலகின் பெரும்பாலான மக்கள் சரித்திரத்தின் சரியான பக்கத்தில் நிற்க தவறியதுடன் பிழையான செய்திகளை பரப்பி மேலும் குழப்பத்தை விளைவித்து வருகிறார்கள். உலகில் சமாதானம் உண்டாவதற்கும் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மிக பழைய நாடான இஸ்ரவேலின் சரித்திரத்தை சரியானபடி தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலை எதிர்ப்பது மத்திய கிழக்கு நாடுகள் எனவும் இது ஒரு அரசியல், பொருளாதாரம் அல்லது நிலப்பரப்பு சார்ந்த பிரச்சனை எனவும் பலர் நினைக்கிறார்கள். இஸ்ரேலை அழித்துவிட்டால் யுத்தங்கள் இருக்காது என நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் இஸ்ரேலை எதிர்ப்பது நாடுகள் அல்ல, இஸ்லாம் மதம். முகமது நபி பிறப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் பற்றி வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆம், இஸ்லாம் ஒரு மதமாவதற்கு முன் அது ஒரு கதையாக இருந்தது. சமாதானத்தையும் சத்தியத்தையும் விரும்பும் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முகமது நபியும் இஸ்லாமும் தோன்றுவதற்கு 24 முதல் 27 நூற்றாண்டுகளுக்கு முன் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தில் வாழ்ந்தார் ஆபிரகாம். பாபிலோனில் பல தெய்வ வழிபாடு உருவாகிய காலத்தில் யாஹ்வே என்ற ஒன்றான கடவுள் ஆபிரகாம் என்ற ஒரே மனிதனுடன் தன்னை தொழுது கொண்டு தனது சொந்த ஜனமாக இருப்பதற்கு உடன்படிக்கை செய்து எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள இஸ்ரவேல் நாட்டை ஆபிரகாமின் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்து அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்தார். தேவன் தமது ஒரே பேரான மகனை உலகின் ரட்சிப்புக்கு தருவதற்கு வாக்களிப்பதன் அடையாளமாக பிள்ளை இல்லாதிருந்த 75 வயதான ஆபிரகாமுக்கு ஒரு மகனை தருவதாகவும் வாக்களித்தார். 10 வருடங்களாக வாக்களிக்கப்பட்ட மகனுக்காக காத்திருந்த பின் ஆபிரகாமின் மனைவி சாராள் தனது அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலம் பிள்ளை பெற்றுக் கொள்ளும்படி ஆபிரகாமிடம் கூறினாள். ஆகார் கற்பமடைந்ததும் சாராளை அற்பமாக எண்ணத் தொடங்கினாள். இதனால் கோபமடைந்த சாராள் ஆகாரை கடினமாக நடத்தியதால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதன் வனாந்தரத்துக்கு போகும் வழியில் ஆகாரை கண்டு அவளுடைய வேதனையை கேட்டபடியினால் பிறக்க போகும் மகனுக்கு இஸ்மவேல் என பெயரிடுமாறும் அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் எனவும் கூறினார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்று வரை இஸ்மவேலின் சந்ததியில் காண முடிகிறது. கர்த்தருடைய தூதன் ஆகாரிடம் திரும்பி போய் சாராளின் கையின் கீழ் அடங்கி இருக்கும்படி கூறியதால் அவள் திரும்பி போய் இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். ஆபிரகாம் இஸ்மவேலை தேவன் தந்த மகனாக நினைத்து அன்புடன் 14 ஆண்டுகள் வளர்த்து வந்தான். ஆபிரகாமுக்கு 100 வயதான போது வாக்களிக்கப்பட்ட மகனாகிய ஈசாக்கு 90 வயதான சாராளுக்கு பிறந்தான். பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது வாலிபனாகிய இஸ்மவேல் சிறு பிள்ளையாகிய ஈசாக்கை கேலி செய்வதை தனது மகனின் எதிர்காலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக சாராள் கண்டு ஆபிரகாமிடம், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனுடன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது, அவர்களை தள்ளிவிடும் என கூறினாள். தன் மகனை பற்றி சொல்லப்பட்ட இந்த விடயம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. தேவன் ஆபிரகாமிடம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆகவே இஸ்மவேலை அனுப்பிவிடு, அவனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் நான் அவனையும் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி இஸ்மவேலின் சந்ததியார் இன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் கூறியபடியே அனுப்பிவிட்டான். ஈசாக்கின் சந்ததியின் வாக்கு தத்தத்துக்கும் குறிப்பாக ப்ராமிஸ் லேண்டுக்கும் இஸ்மவேலின் சந்ததிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அன்றே முடிவாகிவிட்டது.
இஸ்மவேல் வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். அவனுடைய தாய் தனது ஜனமாகிய எகிப்து தேசத்து பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். இதனால் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் இடையே மிக தெளிவான பிளவு உறுதியாகிவிட்டது. இஸ்மவேலின் பிள்ளைகள் 12 பிரபுக்களாகி ஆவிலா முதல் சூர் வரை, அதாவது எகிப்தின் கிழக்கு பகுதி முதல் அசீரியா வரையும் சவுதி அரேபியாவின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் வாழ்ந்தார்கள் என வேதாகமம் இஸ்மவேல் சந்ததியாரின் நிலப்பரப்பையும் குறிப்பாக கூறுகிறது. இஸ்மவேலர் பண்டைய காலத்திலேயே பலமுள்ள யுத்த வீரர்களாகவும் வியாபாரம் செய்து செழிப்படைந்து உறுதியான கலாச்சாரத்தினால் தனியொரு மக்கள் கூட்டமாக பலத்த ஜாதியாக பழகி பெருகினார்கள். வனாந்தரமான பகுதியாக இருந்த போதிலும் ஒட்டகங்களினூடாக பல தேசங்களுக்கு விலை உயர்ந்த வியாபார பொருள்களை கொண்டு செல்லும் வர்த்தகத்தின் பிரதான மையமாக அரேபியா விளங்கியது. அதேவேளை வாக்குத்தத்த மகனாகிய ஈசாக்கின் சந்ததியினரான இஸ்ரவேலர் 430 வருடங்கள் எகிப்தில் வாழ்ந்து பின்னர் மோசேயினூடாக விடுவிக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள். மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பிய தேவன் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டில் சாலமோன் என்ற யூத மன்னனால் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்தில் வாசம் பண்ணி இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். மோசேயினூடாக 10 கற்பனைகளும் நியாய பிரமாணமும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்தபடியே இஸ்ரவேலின் யூதா கோத்திரத்தில் நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தபடி தேவகுமாரனாகிய இயேசு பிறந்து மனிதர் பாவத்திலிருந்து விடுபட்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மனிதர் தேவனை விட்டு விக்கிரகங்களினூடாக சாத்தானை ஆராதனை செய்த போதிலும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யும் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை தருவதற்காகவே ஈசாக்கை தந்து அவனுடைய சந்ததியையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகின் பெரும்பாலான மக்கள் இந்த வாக்குத்தத்த உடன்படிக்கையை விசுவாசித்து ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருப்பது தேவனுடைய கிருபையே. ஆனால் யூதர்களில் பலர் தங்கள் மேசியாவான இயேசு அவர்கள் எதிர்பார்த்தபடி யுத்த வீரனாகவும் செல்வாக்குடைய ராஜாவாகவும் அல்லாமல் ஏழ்மையும் தாழ்மையும் உடையவராக வாழ்ந்து அன்பு, பாவ மன்னிப்பு ஆகியவற்றை போதித்தபடியால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்குத்தத்த மகனாகிய இயேசுவின் புதிய உடன்படிக்கையை புறக்கணித்த இஸ்ரவேலர் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் சிதறடிக்கப்பட்டார்கள். அதேவேளை புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவம் 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசின் அரச மதமாக்கப்பட்டு உலகமெங்கும் அதிவிரைவாக பரவியது. ஏதேனில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவை ஒப்புரவாக்கும் தேவ திட்டம் யூதேயாவில் உள்ள எருசலேமில் ஆரம்பமாகி சின்ன ஆசியா முதல் ஐரோப்பா வரையும் உலகம் அனைத்தும் பரவி கொண்டிருந்ததை தடுக்கும் சம்பவம் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. கிறிஸ்துவுக்கு பின் 570 இஸ்மவேலின் சந்ததியில் முகமது நபி பிறந்து இயேசுவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நிராகரித்தது தேவனுடைய புதிய உடன்படிக்கையை நிராகரிக்கும் சத்துருவின் திட்டம். முகமது நபியின் காலத்தில் இஸ்மவேலர் மக்காவில் உள்ள காபா இருக்கும் அதே இடத்தில் 360 கடவுள்களுக்கு விக்கிரகங்கள் அமைத்து பல தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். அவர்களுக்கும் யாஹ்வே என்ற ஆபிரகாமின் தேவனுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாதிருந்தது. முகமது நபி ஒரு தூதன் தனக்கு அறிவித்ததாக கூறி, ஆனால் ஏற்கனவே வேதாகமத்திலும் யூத நூலான டனாக்கிலும் கூறப்பட்டுள்ள அதே விடயங்களை சில மாற்றங்களுடன் போதித்து ஒரே கடவுளை வழிபட இஸ்லாம் மதத்தை உருவாக்கிய போது பலர் எதிர்த்ததால் மதீனா என்ற இடத்துக்கு தப்பியோடினார். சில காலங்களின் பின் 10,000 மனிதர்களுடன் வந்து காபாவில் இருந்த சிலைகளை உடைத்து வாள் முனையில் மக்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்ள செய்தார். அமைதியான போதனை மக்களின் நோய்களை சுகமாக்கி மன்னிப்பளித்து சத்துருக்களையும் நேசிக்கும்படி கூறிய இயேசுவின் போதனைகளுக்கு எதிர்மாறாக யுத்தங்களினூடாக நாடுகளை கைப்பற்றி மக்களை கட்டாயமாக இஸ்லாம் மதத்துக்கு மாற்றி இஸ்லாமிக் கலிஃபேட் அமைக்கப்பட்டது. அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராலை அற்பமாக எண்ணி எஜமானியாக முயற்சித்ததும், இஸ்மவேல் ஈசாக்கை கேலி செய்ய முயற்சித்ததும் போல தீர்க்கதரிசியிலும் மேலானவரும் மேசியாவுமான இயேசுவை விட தன்னை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக முகமது நபி வெளிப்படுத்தியுள்ளார்.
மோசே முதல் யோவான் வரை அத்தனை தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலர் அல்லது யூதர்களாக உள்ள யூத சரித்திரத்தையும் மோசே இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளைகளையும் குரானில் எழுதி இஸ்மவேல் ஆபிரகாமின் வித்தாக இருந்ததை பயன்படுத்தி இஸ்ரவேலரை பின்தள்ளி வாக்களிக்கப்பட்ட தேசத்தை உரித்தாக்கி கொள்ளும் முயற்சியில் யூத கிறிஸ்தவ மதத்தின் போதனைகள் பிழையானதென கூறி இஸ்லாம் மதம் உருவாக்கப்பட்டது. மனித முயற்சி இல்லாமல் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய இயற்கைக்கு மாறான வல்லமையினால் பிறந்தவன் ஈசாக்கு. ஆனால் மனித முயற்சியினால் மனித சக்திக்கு உட்பட்டு பிறந்தவன் இஸ்மவேல். வாக்கு தத்தத்தின் விசுவாசத்துக்கும் மனித முயற்சிக்கும் இடையிலான போராட்டமே கிறிஸ்தவமும் இஸ்லாமும். தேவ கிருபையினால் இயேசுவை விசுவாசிப்பதால் பரலோக வாழ்வை கிறிஸ்தவம் உறுதியளிக்கும் போது 5 வேளை தொழுகை செய்தல், நோன்பு, ஈகை, புனித யாத்திரை போன்ற மனித முயற்சியினால் மோட்ச வாழ்வை அடைய போதிக்கிறது இஸ்லாம். மனிதனை தேடி வந்த தேவ அன்பை கிறிஸ்தவம் கூற கடவுளிடம் செல்ல கடினமான கட்டளைகளை கடைபிடிக்கவும் தவறுகிறவர்களை கடுமையாக தண்டிக்கவும் இஸ்லாம் கூறுகிறது. வழி தவறிய மனிதர்களை மனம் திரும்ப கிறிஸ்தவம் அழைக்கும் போது மதம் மாறினால் கொலை செய்வதுடன் அதிக பிள்ளைகளை பெற்று தமது மதத்தை பெருக்க பெருமுயற்சி செய்கிறது இஸ்லாம். 1500 வருடங்களாக 40க்கு மேற்பட்ட தேவ மனிதர்கள் கூறிய அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அற்பமாக எண்ணி ஒரே ஒரு நபராகிய முகமது நபி சொல்வது மட்டும்தான் சரி என நம்புவது முழுவதும் மாம்சத்தின் கிரியை. கடவுள் பெரியவர் என கூறினாலும் அந்த கடவுளின் வல்லமைக்கு இடம் கொடுக்காமல் பயங்கரவாதத்தின் மூலம் கொடூர குணத்தை வெளிப்படுத்துவதும் இஸ்மவேலரின் மனித முயற்சியுடன் இணைந்த சாத்தானின் செயலே. இது வாக்கு தத்தத்துக்கும் விசுவாசத்துக்குமான பல பரீட்சை. இஸ்மவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தின்படி இஸ்மவேலர் பலுகி பெருகி இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்த தேசங்களில் வாழ்ந்து துஷ்டத்தனத்தினால் இஸ்ரவேலருக்கு எதிரிகளாக இருப்பது வேதாகம காலத்திலிருந்து இன்று வரை தொடருகிறது. ஆன்டிசெமிட்டிசம் என்ற யூத எதிர்ப்பு இஸ்மவேலிடமிருந்து இஸ்லாம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இஸ்மவேலர் ஆபிரகாமின் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் டெம்பிள் மவுண்டில் தொழுது கொள்ளக்கூடாது என்ற கடுமையான கட்டளை அல்லாஹ் என்பது அரபு மொழியில் கடவுள் என்றாலும் அந்த அல்லாஹ் என தொழுது கொள்ளப்படுவது வேறு கடவுள் என்பதை மிக தெளிவாக கூறுகிறது. கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும் நாடுகளை ஒன்றிணைக்கும் சக்தியாக இஸ்லாம் இருப்பதுடன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அவனுடன் இணைந்து கொள்ள போகும் கள்ள தீர்க்க தரிசியை மக்கள் ஆதரிப்பதற்கு இஸ்லாம் மதம் மிக முக்கியமான காரணியாக இருக்க போகிறது. இதை பற்றி மற்றும் ஒரு காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம். எனவே இஸ்லாம் மதம் ஆரம்பமாவதற்கான காரணம் இஸ்மவேலரின் வாழிடம் குணாதிசயம் மட்டுமல்லாமல் கடைசி நாட்களில் அவர்களின் நிலைப்பாட்டையும் கூறும் வேதாகம உண்மைகள் கவனிக்கப்பட வேண்டியவை. அதேவேளை இஸ்மவேல் கோத்திரங்களில் சிலர் கடைசி நாட்களில் மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் வேதாகம தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன.